வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சி போட போறோம் பஜ்ஜி வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சி போட போறோம் பஜ்ஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். பஜ்ஜியில் ஸ்வீட் பஜ்ஜியும் கார பஜ்ஜியும் செய்ய போகிறோம். ஸ்வீட் பஜ்ஜிக்கு நல்லா பழுத்த நேந்திர பழம் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நேந்திர பழம் ஸ்லைஸை பேஸ்ட்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். மொறு மொறு நம்ம பழ பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி மாவுல வாழைக்காய் ஸ்லைஸ முக்கி எடுத்து வறுத்தா வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இப்போ நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம். அட 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 முறு முறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி மழை டைமில் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கிச்சனில் எங்கள் அம்மா லஞ்சுக்காக காலிஃப்ளவர் சில்லி மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மழை பெய்யுற மாதிரி இருக்கு வெளியில. இது சூடா சாப்பிட போறோம். செம்மையா இருக்கு. அடுத்த வாரம் பக்ரீத் ஸ்பெஷல் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்போ நம்ம ட்ரெய்லர் பாத்துறலாம். கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா.